நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை அடுத்த சின்னப்பநாயக்கன் பாளையத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் சாக்கடை கழிவுகளை சுத்திகரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு உபகரணங்களின்றி சாக்கடையில் இறங்கி அடைப்பினை அகற்ற துப்புரவு தொழிலாளர்களுக்கு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் நகராட்சி அலுவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இயந்திரங்களை கொண்டு பணி செய்வதாக தெரிவித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இதுகுறித்து நகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது மேலிருந்து கழிவுகளை சரிசெய்ய கூறியிருந்ததாகவும், ஆனால் அவர்கள் சாக்கடையில் இறங்கி பணி செய்திருப்பதாகவும் கூறினார். 2 துப்புரவு தொழிலாளர்களுக்கும் மெமோ கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 3வது வார்டில் டிச்சு அடைச்சி அந்த துப்புரவு பண்ணியிருக்க கழுத்து வரைக்கும் தண்ணி போகுது. அதுக்குள்ளே அவர் உள்ளே இறங்கி எந்த இதுவும் போடலை. உள்ளே இறங்கி அவர் சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் என்ன பண்ணோம், எந்த இதுவும் போடாமல் நீங்கள் ஏன் செய்கிறீங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி அவர் சுத்தம் பண்ண வேண்டாம்னு சொல்லி நிறுத்தி வச்சிட்டோம். அவங்க இதனால் நிறைய நோய்வாய்ப்பட்டு அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இது நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இதில் கோர்ட்டில் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளவோ இது பண்ணியும் நம்ம நகராட்சியில் அந்த மாதிரி ஆவணங்கள் எதுவும் கொடுக்காம இது பண்ணுறாங்க.